ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சென்னை கூட்டாஞ்சோறு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் குருமா தாங்க பார்க்க போகிறோம். இது ஆளினாலுங்கிற சப்பாத்தி, பூரி, அது இட்லி, தோசை, இந்த இடியாப்பம் எல்லாத்துக்குமே செட் ஆகும். அனைத்துக்கும் செட் ஆகிற மாதிரி இந்த சிக்கன் குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு 1/2 kg சிக்கன் வாங்கிட்டு வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா குக்கரில் ஆயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு சோம்பு கொஞ்சம் தாளிச்சிருங்க. சோம்பு தாளிச்சிட்டு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம உப்பு இதெல்லாம் போட்டு சிக்கன் கூட நல்லா வேக வைக்கிறோம். தண்ணி எதுவுமே செய்யக்கூடாது, சிக்கனில் வர தண்ணி தாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சோம்பும் வந்து கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கனை போட்டுட்டு சிக்கன் ஒரு 2 நிமிஷம் வதக்கிறதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. அப்புறம் உப்பு போடுங்க, மஞ்சத்தூள் போடுங்க. அந்த மாதிரி தாங்க இப்போ செஞ்சுருக்கேன். இப்போ வந்து தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, பட்டை, லவங்கம், மசாலா ஐட்டம், சோம்பு இதெல்லாம் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து தக்காளி, வெங்காயம் இதை வந்துட்டு நல்லா வதக்கி இதையும் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து சிக்கன் வந்து ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. பச்சை வாசனையும் போயிடுச்சு, நல்லா டைட்டாகவும் ஆயிடுச்சு. கறி நல்லா வந்து பார்த்திங்கன்னா அதில் தண்ணியும் லைட்டாக சுண்டிட்டு எண்ணெய் பிரியாத ஸ்டேஜில் வந்துட்டு வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டை நம்ம அதில் சேர்த்து நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆயில் லைட்டாக பிரியுங்க. அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் கிரேவி மசாலா ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதோட கரம் மசாலா வந்துட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா பச்சை வாசனை போட்டுங்க. நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா அதோட அரோமா வந்து நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது நல்லா தெரியுது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கிளறி மட்டும் விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா எப்போவுமே அடி பிடிச்சிரும். ஹை ஃப்ளேமில் எதையுமே செய்யாதீங்க. நம்ம அது எல்லாமே சேர்த்துட்டு கொதிக்க விடுற டைமில் தான் வந்துட்டு நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்தாச்சுங்க. இப்போ வந்து மிக்ஸி ஜாரையும் நல்லா எல்லாத்தையும் வாஷ் பண்ணி இதில் ஊற்றிட்டு நமக்கு எவ்வளோ குருமா வேணுமோ அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம், தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குருமாய்க்கு தேவையான தண்ணி இதில் வந்து சேர்த்தாச்சு. நம்ம சிக்கனில் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இதில் இப்போ உப்பு நம்ம பார்த்துட்டு பத்தலைன்னா வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் குழம்பெல்லாம் கூட்டி போட்டுட்டு குருமா கூட்டி போட்டுட்டு நீங்கள் வந்து டேஸ்ட்டு பாருங்கள். இப்போ உப்பு லைட்டாக பத்தாதனால நான் உப்பு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே இட்லி, தோசைக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு கல் உப்பு வந்து கம்மியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு தான் நம்ம தேவைப்படும் போது நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதுங்க. ஒரு சூப்பரான டேஸ்டியான சிக்கன் குருமா, குயிக்காக செய்யக்கூடிய சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது ஆளினாலுங்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு செட் ஆகும். இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கும் இது ரொம்பவும் பிடிக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.